அப்பத்தாவுடைய பிறந்த நாள்ல பெருசா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் ஒரு பக்கம் தெரியுது. அதுக்கான ஒரு பீடிகைலாம் இப்ப பலமா இருக்கு. பழனிவேல் டிராவல்ஸ்க்கு வராரு. வந்து இப்ப கதிர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவோட பிறந்த நாள பத்தி சொல்ல, உடனே ஏதாவது வாங்கி குடுங்க. ஒட்டியானம் வாங்கி குடுங்கங்கிறாங்க. இப்பதான் மகாநதியில ஒட்டியானம் வாங்கி குடுத்த மாரி இங்கேயும் குடுங்கன்னா, அதில கூட என்னால வாங்கி தர முடியாதுங்கிறாரு இவரு. நான் வேணா பணம் தரேன் உங்கள்ட்ட. எத்தன நாள் நான் பணத்த எடுத்திருப்பேன்னு வந்து இவர் சொல்ல, அதெல்லாம் வேணாம். எங்க அம்மாவுக்கு இருக்க ஆசையெல்லாம் பொருள் மேல ஆசை இல்ல. எங்க அம்மாவுக்கு 2 ஆசை இருக்கு. 1 ஃபேமிலியா எல்லாரும். சக்திவேல் குடும்பம், முத்துவேல் குடும்பம், கோமதி குடும்பமும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது 1. அப்படி இல்ல அப்படின்னு வந்து பார்த்தா, எங்க அப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும். அவர் இறந்து 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே, இப்போ வந்து கதிர் வந்து சரி இதெல்லாம் செய்ய முடியுமான்னு பார்க்கலான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீனா நைட் எல்லாம் முழிச்சிருந்து நான் வீட்ல எப்படியெல்லாம் இருந்தோம், எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்தோம், இப்படி தனியா உட்காந்துருக்கோமே, 12:30 ஆகி போச்சு, இன்னும் இந்த ஆள காணோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. 12:30 மணிக்கு நம்ம சொன்ன மாரியே குடிச்சிட்டு உள்ளார வராரு செந்தில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் குடுத்தாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே பக்கத்துல அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்கல்ல, உனக்கு என்ன தனியா இருக்க பயம் அப்படின்னு வந்து பேசுற விதமே மாறிடுச்சு. ஆள் தொனி மாறிடுச்சு. நான் பணம் கேட்டேன் எனக்கு தரலல. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ட்ரீட் வச்சாங்க. அவங்கலாம் என்னோட உயிர் நண்பர்கள்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவங்க வந்து பணத்த வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பணம் இல்லாம என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்னிச்சர்லாம் ஆர்டர் பண்ணிட்டேங்கிறாரு. அதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு கேட்டா, அத நான் காலைல சொல்றேன்னு படுத்துறாரு. இவங்களுக்கு மனசெல்லாம் வலியா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை தனியா ஒரு இடத்துல வெடிக்க போகுது. இதுக்கிடையில குமார் திருந்திட்டாரு ஓகே. ஆனா அத இந்த வீட்ல இருக்கவங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே! என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் வந்து இப்ப யோசிச்சு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி எல்லாரையும் போக வைக்கிறது? பர்த்டே பார்ட்டிக்கு இல்ல, பர்த்டே ஃபங்ஷனுக்கு எப்படி போக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்ப ராஜி யோசிச்சுட்டு இருக்க, கதிர் என்ன விஷயம்? தனியா பேசிட்டு இருக்கேன்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து கேட்டு, அவர் வந்து இதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஓ! அண்ணன் வேற அவ்வளோ திருந்திட்டானா? உனக்கு என்ன வேணும்? ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பத்தாவுக்கு உடம்பு முடியாதபோது நான் தான் வந்து கூட்டு போனேன். அம்மாச்சிக்கு உடம்பு முடியாதபோது கூட்டு போனேன். இப்பயும் அதே மாரி ஒரு விஷயத்த பண்ணி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இப்ப கதிர் திங்க் பண்றாரு. அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இதுவும் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, பழனிவேல் அந்த வீட்டுக்கே போனா வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து எந்த செலிப்ரேஷனும் வேணாம். என் ஆசையெல்லாம் குடும்பம் எல்லாம் ஒண்ணா இருக்கிறது தான். இன்னும் 2, 3 வருஷம் தான் நான் இருப்பேன். அதுக்குள்ள இந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து குடும்பத்தெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும். அத முடிஞ்சா எனக்கு பண்ணுங்கன்னா, சக்திவேல் முடியவே முடியாதுங்கிறாரு. அப்ப எனக்கு பிறந்த நாள் வேணாம்னு இவங்க சொல்றதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த ட்ராக் எல்லாம் எப்படி போகுது? இல்ல நீங்க எதிர்பார்க்குற ட்ராக் எதுங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.